வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாமினேஷன் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஜூன் 9th வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வீடியோவில் தான் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு படித்த விஷயம் ரிமைனிங்ல இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயமும் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த டைம்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 days இருக்கு எக்ஸாக்டா. இந்த 15 daysக்குள்ள நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சோர்ஸ், ஒரு வெப்சைட்டை பத்தி நான் சொல்றேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து கண்டிப்பா ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 100% நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நான் ஃபுல் பிளஜரா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றவங்க கூட அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோட எண்டில் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துருவோம், என்னென்ன இருக்கு, என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்றது. ஸோ குரூப் 4 விஏஓக்கான எக்ஸாம்ஸ் தான் எழுத போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஒன்லி வந்து குரூப் 4 மட்டும் 100% ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இதே சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு குரூப் 1க்கும் கேட்க போறான். இதே கண்டென்ட் தான் நீங்க வந்து குரூப் 2க்கும் நீங்க படிக்க போறீங்க. அப்படின்றப்போ ஃபுல் ஃபிளஜ்டா இறங்கி நீங்க குரூப் 2 குரூப் 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நான் இப்போதைக்கு தானே படிக்க போறேன், குரூப் 4 மட்டும் எழுதுனா போதும் அந்த மைண்ட் செட்ல படிக்கவே படிக்காதீங்க. ஒன்ஸ் உள்ள போகும்போதே ஹையர் பொசிஷன்ல போய் உட்காந்துடணும். அந்த மைண்ட் செட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க இன்டெப்தா படிக்கணும், எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம காட்டுத்தனமா உட்காந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதே தெரியாம ஃபுல் ஃபிளஜ்டா அந்த புக்ஸை ஃபுல்லா போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, இனிமே அப்கமிங்ல அடுத்தடுத்த ஹையர் பொசிஷன் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத போகும்போது அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நீங்க பேசிக்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத டீடைல்டா நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த குரூப் 4க்கான வீடியோஸை பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. இதுல பார்ட் ஏல பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், 100 கொஸ்டின் 150 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ரொம்பவே வந்து ஒரு ஸ்கோர் பூஸ்டரான ஏரியான்னு சொல்லலாம் இந்த கொஸ்டினை. அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 85+ வந்து நீங்க ஸ்கோர் பண்ற அளவுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயே அவங்க கேட்பாங்க. ரொம்ப டஃப்பா இருக்கும் தமிழ் அப்படிலாம் கிடையாது. நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் +1 +2 அடிஷனலா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா நான் சொல்றேன், நீங்க ஒரு 90 மார்க்குக்கு மேல வாங்க முடியும். ஸோ இந்த தமிழ் டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்கோரிங் பார்ட் தான். ஸோ 90+ நீங்க தமிழ்ல ஸ்கோர் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து இருக்கிற பார்ட்ல டஃப்பான இதெல்லாம் விட்டுட்டு ஈஸியான டாபிக்கை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி அடிச்சாலே நீங்க ஒரு 170+ 180+ நீங்க மார்க் வாங்கிடலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 175+ தாராளமா கட் ஆஃப் வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இன்டெப்தா இறங்கி படிச்சாதான் முடியும். ஸோ தமிழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 25 கொஸ்டினையுமே நீங்க அக்யூரசியா அடிச்சே ஆகணும் மக்களே. ஒரு மார்க் கூட நான் காம்ப்ரமைஸ் இதுல கொடுக்கவே மாட்டேன். 100% இதுல நீங்க அடிச்சுதான் ஆகணும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, தமிழ்ல ஒரு 90 மார்க், இதுல ஒரு 25, அதாவது இதுல ஒரு 1.5 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. 25 into 1.5 போட்டுக்கோங்க, ஒரு 30+ மார்க் வரும். ஸோ அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டலா 120+ மார்க் வந்து உங்களுக்கு இது ரெண்டுத்துல இருந்துமே வந்துடுது. அதாவது தமிழ்ல இருந்தும் ஆப்டிடியூட்ல இருந்துமே. அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க ஒரு 75 கொஸ்டின் அதை நீங்க படிச்ச டாபிக்ல இருந்து கேட்டிருந்தா அதை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி நீங்க மார்க் வாங்கிடலாம், ஓகேங்களா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 300 மார்க்கு, 3 hours உங்களுக்கு டைம் டியூரேஷன். இது டைமிங், இந்த 3 மணி நேரங்கிறது டைமிங், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். திரும்பவும் நான் சொல்றேன், புதுசா உட்காந்து புரட்டி எடுத்துட்டு இருக்காதீங்க. என்னென்னன்றதை மட்டும் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல பார்த்தோம் இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது பொது தமிழ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பார்ட் ஏ பாத்தீங்கன்னா இலக்கணம்.
இலக்கணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பொருந்துதல், ஒரே நிமிஷம், பொருந்துதல், பிரித்தெழுது, எதிர்ச்சொல்லு, இந்த மாதிரி வந்து நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள புக்ஸை வந்து தரவா படிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுல இருந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். அது போக பாத்தீங்கன்னா +1 நிறைய பேர் சொல்லுவாங்க +2 +1 +2 வரைக்கும் நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்து அந்த +1 +2 போட்டு மாங்கு படிச்சுட்டு இருக்க வேண்டியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சான்றிதழ்கள், தேவனைய பாவனர் இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் 10th வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா இருக்கும். அந்த அந்த சிலபஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா சிலபஸ், இது வந்து +1 +2ல என்னென்ன பேஜஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதாவது சிம்பிளா நான் என்ன சொல்றேன், இங்க கொடுத்துருக்காங்கல்ல சிலபஸ், இந்த ஒவ்வொரு சிலபஸையும் அந்த +1 +2 புக்ல என்ன சிலபஸ் அந்த டாபிக் இருக்கோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 8th 9th அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி சிம்பிளா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுவே +1 புக்ல பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஒரு இன்டெப்தான ஒரு டாபிக்கா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த பேஜ்ல நீங்க அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தரவு பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபுல் +1 புக்கையுமே நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக் அதுல வருதோ அது எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும். ஆக்சுவலா பேசிக்கா படிக்கிறதுக்கான ஒரு மெத்தடே இதுதான். சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க, இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின் கேட்க போறது இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ பொது தமிழ்ல வந்து நம்ம பகுதி 2 பாத்தீங்கன்னா இலக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் பார்த்தோமா, அடுத்து வந்து இலக்கியம். இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறள் தொடர்பா கேட்கலாம், அறநூல்கள், நாலடியாறு. நான் சொன்னேன் இல்லையா மேல, நாலடியார் பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா நாலடியார் பத்தி எந்தெந்த கிளாஸஸ்ல வருதோ எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பராமாயணம், ராவண காவியம் இது தொடர்பாகவும் நீங்க படிச்சு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கலாம். கம்பல்சரி நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் வந்து எந்தெந்த கிளாஸஸ்ல வருதோ எல்லா கிளாஸஸ்லயுமே நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து கூட மேல பார்த்தோம் இலக்கணம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுல இருக்கக்கூடிய இலக்கணம் அதை பத்தி கூட நீங்க உங்களுக்கு அந்த அந்த டாபிக்ல கேட்கலாம். அதனால இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து பார்ட் ஈல வந்து என்ன கேட்கிறாங்க, அதாவது மூன்றாவது பகுதி 3 பகுதியா பிரிச்சாங்க. 3வது பகுதியில பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். இது எல்லாமே நான் இப்ப தரவா படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம்ஸை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தமிழ்ல கண்டிப்பா நீங்க ஒரு 90+ மார்க் நீங்க அடிச்சிடலாம். இது போக இதை நான் இப்போதைக்கு நான் அரைகுறையா படிச்சிருக்கேன், எனக்கு ஃபுல்லா தெரியாது சார் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, ரொம்ப போவேன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டீங்கன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸையே வந்து எப்படி சொல்றது, இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா நான் சொல்றேன், படிக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவு நாலேஜ் கிடைக்கும். அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து என்னால படிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் அந்த கடைசியில ஒரு நான் வீடியோ சோர்ஸ் ஒரு வெப்சைட் நேம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த வெப்சைட்ல இருக்க வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே இதுல இருந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் நேம் சொல்றேன். இப்போ வந்து அடுத்த டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் 100 மார்க் தமிழ்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இந்த ஜெனரல் சயின்ஸ். இந்த ஜெனரல் சயின்ஸ்லயுமே நீங்க கொலன்னு போட்டு படிக்காம இவங்க கொடுத்துருக்க இந்த சிலபஸை கவர் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு அசம்ஷன் தான் சொல்றேன், இதே அளவுலையும் அவங்க கேட்கலாம், இதோட அதிகமாகவும் கேட்கலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஓகேங்களா? 12ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் இந்த ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 12 கொஸ்டின் அல்லது 12+ கொஸ்டின் அது எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கவர் பண்ணிக்கணும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்னா ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் என்னுடைய சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்திருக்கும் இல்லையா கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஒரு 5 மாசத்துல இருந்து 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி லான்ச் பண்ணியிருக்கிறப்போ அதுல வேளாண் பட்ஜெட்னு சொல்லி தனியா ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். காமனா யூனியன் பட்ஜெட்னு போட்டிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதெல்லாம் என்னன்றதை படிச்சுக்கணும். தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி திட்டங்களுடைய அடிப்படை என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படின்றத தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து யார் லான்ச் பண்றா, எந்த மினிஸ்ட்ரி அண்டர்ல வருது, அதனுடைய பட்ஜெட் எவ்வளோ,
என்ன சொல்றது, அது எப்போ லான்ச் பண்ணாங்க அந்த டைம் மோஸ்ட்லி கேட்குறாங்க. பட் இப்போ அது கேட்கறது இல்லை. டைம் எப்போ, எந்த வருஷம், அதை குறைச்சிட்டாங்க. அதோடைய பயன்களை அதிகமாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. யூனியன் பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நம்ம அடுத்து இதை செக் பண்ணிட்டு அடுத்து நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே ஜெனரல் சயின்ஸ்ல ஜாகிரபில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின், இது அதிகம் தான் நான் சொல்லியிருக்கிறது. பட் 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்க ஜாகிரபில எதிர்பார்க்கலாம். இப்ப ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இதுல வந்து ஒரு 8th 9th புக்ல பேசிக்கா இருக்கும். பட் +1 +2ல வந்து உங்களுக்கு இன்டெப்தா கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி இப்ப ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வளவளன்னு படிக்காம குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட். ஸோ இவ்வளவுதான் வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஹிஸ்டரின்னு தனியா ஒரு புக்கே எடுத்து நீங்க போட்டு அதோட மல்லு கட்டிட்டு இருக்காம இவங்க கொடுத்துருக்க இந்த சிலபஸை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன இந்த 8ல இருந்து 10 கொஸ்டின் இந்த சிலபஸுக்குள்ளே கேட்டுருவாங்க. நீங்க ஒரு புக்கை ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் சயின்ஸ்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒரு 15+ கொஸ்டின், 15 சொல்லியிருக்கேன். பட் 15+ கொஸ்டின் நீங்க இந்த இந்தியன் பாலிட்டில இருந்து எதிர்பார்க்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனரல் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற எல்லாருமே ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது என்னுடைய சஜஷன். பிகாஸ் இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல இருந்து மட்டுமே ஒரு 25+ கொஸ்டின்ஸ் நீங்க அது கொஞ்சம் கோணையா போதும் மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 25+ மார்க் கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். 25+ கொஸ்டின்ஸ் நீங்க இந்த ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் பாலிட்டி இதுல இருந்தே வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். நான் மேல சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 மார்க்கா, இதுல ஒரு 25 கொஸ்டின். ஸோ அதுல ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஸ்டின், 25 50 கொஸ்டின் இன்ட்டு 1.5 போட்டுக்கோங்க, 75 கொஸ்டின். ஸோ இது ரெண்டுத்துல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 165 மார்க் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியுது. புரியுதா? 90 மார்க் நீங்க தமிழ்ல வாங்குறீங்க, இதுல 25 கொஸ்டின் நீங்க கரெக்டா அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு 25 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஸ்டின், டோட்டலா 50 கொஸ்டின் கரெக்டா. ஸோ 50 இன்ட்டு 1.5 போட்டீங்கன்னா அது ஒரு 50 25 75 மார்க் வரும். ஸோ இந்த 90 இன்ட்டு 75 போட்டீங்கன்னா 165 மார்க் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் உள்ள இருந்து மட்டுமே நீங்க ஸ்கோர் பண்ணிடுறீங்க. புரியுதா? அதனாலதான் இது ரெண்டுத்தையும் நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபியில நீங்க ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 10 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் ஈஸி மக்களே. பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா டிஎன்பிசி குரூப் 4 கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா. கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, அது ஒரு விஷயம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இதை பிளான் பண்ணி இந்த மார்க் அட்டம்ப்ட கொடுத்து அக்யூரசியோட இந்த அட்டம்ப்ட கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த வருஷம் நீங்க போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இதுல வந்து ஒரு 7ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 10ன்றது ஜாஸ்தி தான், 7ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம், இந்த ஐஎன்எம் பத்தி இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, சுத்தமா புரியல, நான் படிச்சதே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ சோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்ல இதை பத்தின ஒரு வீடியோஸ் இதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்டே போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்றேன், கண்டிப்பா பாத்துக்கோங்க. மொத்தமா 6 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் மேபி. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டில இருந்து ஒரு 25 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவான். இந்த 25 கொஸ்டினையும் அடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்டிடியூடுக்கான கண்டென்ட் வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 ஆர் 100+ கொஸ்டின்ஸ், எவ்வளோன்னு தெரியல, பட் மோர் தென் 100+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நான் உங்களுக்கு வீடியோ சோர்ஸா கொடுத்துட்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா நிறைய கேட்கலாம். அது போக உங்களுக்கு ஆப்டிடியூட்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு, இந்த டாபிக் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அந்த டாபிக்கை மட்டும் உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்துறேன். இந்த ஆப்டிடியூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அதை நான் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குள்ள உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துருவேன். அந்த அப்டேட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், கண்ணை மூடிட்டு நீங்க நிறைய மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆப்டிடியூட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அந்த வெப்சைட்ஸ் நேமையும் நான் சொல்றேன். கண்டென்ட் வீடியோஸ் நாங்களும் ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் சொல்லி முடிச்சாச்சு, மார்க் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. மேல நான் சொன்னேன் இல்லையா வெப்சைட் நேம் அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த 2 வெப்சைட் தான் நான் சொன்னது. ஒன்னு பாத்தீங்கன்னா எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், இது வந்து நம்ம டிஎன் கவர்மெண்டே நடத்தக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக ஸ்பெஷலி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இதுல வந்து நான் இப்போ யூடியூப்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். அதுல எப்படிலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஎன் கெரியர் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க.
டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட், இந்த 2 வெப்சைட்லையுமே உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே ஃப்ரீயா நீங்க அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் டெஸ்ட்டையும் போட்டு அந்த டெஸ்ட்டை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியும் காட்டியிருக்காங்க. இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நான் போய் காட்டுறேன். ஒன் செகண்ட் வாங்க, அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த பேஜில் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போயிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த கர்சர் நான் மூவ் பண்ணி காட்டுறேன். அதை பற்றி பார்த்துக்கோங்க, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கர்சரில் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மேரத்தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கொஞ்சம் ஹேங் ஆகுது, வெயிட் a minute. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கான உங்களுக்கு ஒரு லைவ் மேரத்தான், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வீடியோ. பிசிக்ஸ் நீங்க இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு பிடிக்காத டாபிக் சயின்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க. இதை கம்ப்ளீட்டா பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்டரிங்க, கர்சர் தெரியுதா உங்களுக்கு, ஹிஸ்டரி, பயாலஜி, அப்படியே நான் மூவ் பண்ணி காட்டுறேன். பாலிட்டிலாம் நான் படிச்சதே இல்லைன்னு நினைச்சீங்க, எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டா நான் படிக்கல அப்படின்னு நினைச்சீங்க, இல்ல நான் ஃபுல்லா படிச்சுட்டேன் பட் எனக்கு ரிவிஷனுக்கு மட்டும் சோர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேங்களா? நீங்க படிச்ச எல்லாத்தையுமே கிளாஸஸா எடுத்து வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் பத்தி நம்ம பார்த்ததுல தமிழ் அறிஞர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்கனாமி பத்தி இருக்கு, தமிழ் அறிஞர்கள் பத்தி இருக்கு. இது மாதிரி இந்தியன் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, அதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் வீடியோவா உங்களுக்கு இது சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூடியூப்குள்ள போயிட்டு இந்த வீடியோஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா இதை பார்த்து 4 பேர் வந்து இந்த சோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9, யூனிட் 8க்கான வீடியோஸையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம்ல, டிஎன் ஹிஸ்டரி. ஸோ அந்த தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தி சொல்றதுதான் வந்து யூனிட் 8 and 9 வரும், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் காமிச்சேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9 குரூப் 4 பிசிக்ஸுக்கு மட்டுமே தனியா ஒரு 13 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் பாருங்க, 13 வீடியோஸ் இருக்கு. இதே மாதிரி ஹிஸ்டரி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இவங்க வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரி அண்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ரிவிஷன், டெஸ்ட், டிஸ்கஷன், டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமாகல டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் டெஸ்ட் பேட்ச் வாங்கினதே இல்லை, டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதை எப்படி நீங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அந்த 200 கொஸ்டினையுமே உங்களுக்கு இவங்க சால்வ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டது இல்லை, எனக்கு இன்னும் டெஸ்ட் பேட்ச் தேவை நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதையும் ஒரு சார் எல்லா டாபிக்கு ஏற்ற மாதிரி சார் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டாபிக்கையும் நீங்க இந்த வெப்சைட்டையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிளேலிஸ்டையும் செக் பண்ணிருக்கேன். நான் பேசிக்கா உங்களுக்கு காட்டிட்டேன். இது போக இந்த பாத்தீங்கன்னா பயாலஜிக்கு இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, எல்லாத்துக்குமே டாபிக் வந்து இதுல இருக்கு. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இது போக இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த யூடியூப் சேனல் அப்படிதான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4க்கு நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அது எல்லாமே இந்த வெப்சைட்லயும் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எய்ம் டிஎன் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து எய்ம் டிஎன் தான், அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு மெயினா வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸை பத்தி நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ உட்காந்து நம்ம பேப்பரா தியரிட்டிக்கலா படிக்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது கிளாஸ் எடுக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், டைமும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு டாபிக்கை மட்டும் நம்பி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி அதையே திரும்ப 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 பண்ணிட்டு இருக்காம இன்னைக்கு வந்து பிரிச்சு படிங்க. காலையில வந்து ஜெனரல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மதியம் அந்த தூக்கம் வர்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டியை உட்காந்து போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தமிழ் படிங்க, மறுபடியும் மறுநாள் காலையில வந்து திருப்பி வந்து தமிழ் படிங்க, அப்புறம் ஆப்டிடியூட் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் சயின்ஸ் பத்தி படிங்க. இந்த மாதிரி பிரிச்சு நீங்க டாபிக்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது, பிளஸ் வந்து டென்ஷன் ப்ரெஷர் ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் கவர் பண்ணி சொல்லிட்டு நினைக்கிறேன், நினைச்ச எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ திரும்பவும் சொல்றேன், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி குரூப் 4 மட்டும் எய்ம் பண்ணி உட்காராம குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே திரும்ப நீங்க இதைதான் படிக்க போறீங்க. இந்த சிலபஸ் தான், இதே டாபிக்ஸ் தான் நீங்க திரும்ப உங்களுக்கு வரப்போகுது. அதனால ஒன்ஸ் நீங்க படிக்கும் போதே தரவா படிச்சிட்டீங்கன்னா எப்படி இப்போ வந்து இந்த வருஷம் அடுத்த குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் வரும்.
அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நர்வஸ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. திரும்ப புதுசா உட்காந்து எதையும் படிச்சுட்டு இருக்காம ஆல்ரெடி படிச்சதையே எகைன் அண்ட் எகைன் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் வெரி 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 மஸ்ட். ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய அப்டேட்ஸ் நான் கொண்டு வரேன். கண்டென்ட் வீடியோஸ், ஆப்டிடியூடுக்கான கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ.